எனக்கு தமிழ்ன்னு சொல்லிக்கிறதுக்கே ரொம்ப பெருமையா இருக்குதுங்க. ஏன்னா, இந்த உலகத்துல ரொம்ப பழமையான மொழி நம்ம தமிழ் மொழி தான். தமிழ் தோன்றி பல 100 வருஷங்கள் ஆனாலுமே, அந்த தமிழன் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? நேத்துக்கு இந்த 2 நாள் நியூஸ் பாத்து நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறேன். பிரமிட் அப்படின்னாலே நமக்கு எகிப்து தான் ஞாபகம் வரும். அங்க இந்த ஸ்விட்சர்லாந்து, பிரான்ஸ் இதுல 2 சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப நாளா ஆராய்ச்சி பண்ணிட்டு இப்போ ரீசெண்டா இந்த 2 நாள்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒரு 30 கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல 20 கல்வெட்டுகள் மட்டும் தமிழ்ல பிராமி எழுத்துக்கள்ல இருந்திருக்கு. நெனச்சு பாருங்க, எகிப்தில இருக்கிற ஒரு கல்வெட்டுல தமிழர்களுடைய பெயர்கள் இருந்திருக்கு. அதுவும் 2000 வருஷம் பழமையானதுன்னு சொல்றாங்க. அந்த கல்வெட்டுல என்ன எழுதியிருக்குன்னா, "சிகை கொற்றான் வந்து கண்ட." அதுக்கு மீனிங் என்னன்னா, "சிகை கொற்றான் இங்கு வந்து கண்டான்." அப்படிங்கிறது எழுதியிருக்கு. எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியலங்க. ஏன்னா தமிழர்கள் கடல் வழியா பயணம் பண்ணி வேற ஒரு நாட்டுக்கு போய் அங்க இருக்கிற மக்களோட பேசி இருந்திருக்காங்க. அவங்களோட வியாபாரம் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த கல்வெட்டுலயே வந்து காமிச்சிருக்காங்க. நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி தமிழர்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்த உலகத்துல வாழ்ந்துட்டாங்க. இப்பவும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்கங்கிறது தான். அண்ட் நம்ம பேஜை மட்டும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு டாபிக்கோட பார்க்குறேன்.